Hello future officers, welcome to Marked Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு சூப்பரான இந்து அனாலிசிஸ் எடிட்டோரியல் அனாலிசிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். தென் இந்து வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, இந்து வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வெக்காப்ஸில் 9 இந்து வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம், ப்ளஸ் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். பட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூஸ் என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுப்பீங்க. ஓகேவா, ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இங்கிலீஷுக்குன்னு தனி இங்கிலீஷ் கிராமருக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம கிளாஸஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷை படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்மளுக்கு. ஸோ 1 by 1 கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டே வரேன், நீங்களும் என் கூட படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேசியிருக்காங்க, நீட் மிஸ் ஆன் தி கண்டக்ட் ஆஃப் த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த நீட் எக்ஸாமை இந்தியாவில் யார் நடத்துறா, என்டிஏ. ஓகேவா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ நீட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ என்னது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த எடிட்டோரியல். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க, மோர் எஃபர்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் எக்ரீஜியஸ் வைலேஷன்ஸ் ஆர் நீடட். ஓகேவா, ஸோ எக்ரீஜியஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அருவருப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, ஸோ வைலேஷன்ஸ் ஆர் நீடட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்துருவோம். மோர் எஃபர்ட்ஸ், ஸோ ரொம்ப அருவருக்கத்தக்க வைலேஷன்ஸ் அங்கே நடந்திருக்கு, அதை தடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவை அப்படின்றாங்க. ஸோ என்ன மாதிரி, ஏன் இந்த எக்ரீஜியஸ் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த எடிட்டோரியலில் தெளிவாக தெரியும். ஸோ நம்ம அப்படியே தொடருவோம், கவனிங்க. இந்த little over a decade that NEET has been implemented in India, it has gathered as much of notoriety as a static stone accumulates moss அப்படின்றாங்க. சரியா, ஸோ மோஸ் அப்படின்றது பாசி. ஓகேவா, பாசி என்ன சொல்கிறாங்க, ஸோ இது நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு டிகேட் 10 வருஷத்துலேயே என்ன ஆகிப்போச்சு, ஸோ அது ரொம்ப ரொம்ப டிகிரேட் ஆகிப்போச்சு, ரொம்ப பழமையாகி போச்சு. எப்படின்னா ஒரு கல் மேலே பாசி சேர்ந்த மாதிரி ரொம்ப பழசாகி போச்சு. அந்த அளவுக்கு எதுக்காக இதை சொல்கிறாங்க, ரொம்ப அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த லேட்டஸ்ட் ரவுண்ட் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விச் கண்டக்ட்ஸ் நீட். ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங்கே சொன்னால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஹாஸ் பீன் ஃபோர்ஸ்டு டு அப்பாயிண்ட் 4 member கமிட்டி. ஸோ எதுக்காக இந்த 4 member கமிட்டி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டு கோ இன் டு த சார்ஜஸ் அண்ட் அலிகேஷன் மேட் அபவுட் தி கண்டக்ட் ஆஃப் த எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் மெடிசன் 2024. ஸோ 2024 நடைபெற்ற இந்த எக்ஸாமில் நடைபெற்ற ஸோ அலிகேஷன்ஸ் அண்ட் சார்ஜஸ்க்காக தான் இந்த 4 member கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அபவுட் 1500 students from 6 centers complained that they were not given a full time for completing the exam. ஓகேவா, ஸோ 1500 சென்டர்லேருந்து எக்ஸாம் சென்டர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டிங் தி எக்ஸாம் ஃபுல் டைம் ஃபார் கம்ப்ளீட்டிங் எக்ஸாம் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் தரல, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ராங் கொஷின் பேப்பர். ஸோ கொஷின் தப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ டோன் OMR ஷீட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அண்ட் டிலே இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி OMR ஷீட்ஸ். ஸோ ஓகே, ஸோ இது எக்ஸாம் முடிஞ்ச உடனே 1500 மாணவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால கோர்ட் என்ன பண்ணிருக்கு, கோர்ட் அலோட் கிராண்டிங் கிரேஸ் மார்க்ஸ் டு தோஸ் ஹூ வேர் அஃபெக்டட். இதனால கோர்ட்ல கேஸ் போட்டு நம்மளுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ கிரேஸ் மார்க் கொடுங்க, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆஃப்டர் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் இட் வாஸ் நோட்டட் தட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் 718 அண்ட் 719 அவுட் ஆஃப் 720. இது ஆக்சுவலாக பாசிபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் சரி, SSC எக்ஸாம் சரி, நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே அந்த நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்குது. சரியா, இன்கேஸ் அவங்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு 4 மார்க் தான் போகும். இன்கேஸ் அவங்க தப்பாக அட்டன் பண்ணாங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கிட்ட போகும். ஸோ அப்படி அவங்க போட்டிருந்தா இந்த 718 719 வர வாய்ப்பு கிடையாது. அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் இம்பாசிபிள் வித் த எக்ஸிஸ்டிங் எவாலுவேஷன் பேட்டர்ன். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் வாஸ் ஆல்சோ சார்ஜ் தட் அண்ட் அன்யூஷுவலி ஹை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா, ஸோ 720க்கு 720 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த NTA லேட்டர் கிளாரிஃபைட் தட் ஹார்ட் மார்க்ஸ் வேர் ரிசல்ட் ஆஃப்
கிராண்டிங் கிரேஸ் மார்க்ஸ் as mandated by the court. ஸோ அவங்க கடைசியில் என்டி என்ன சொல்றாங்க, இந்த ஹார்ட் மார்க்ஸ் வந்து எதனால வந்திருக்கு அப்படின்னா, கோர்ட் வந்து ஸ்டார்டிங் சொன்னல, கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தட் இன் ஜென்ரல் இட் வாஸ் அன் ஈஸி பேப்பர், சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹஸ் ஸ்கோர்ட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் வந்து ஈஸியான பேப்பர், அதனால எல்லாருமே ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் தட் வாஸ் not all. There were reports of the NEET UG question paper being leaked before the exam. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, ஸோ நீட் யூஜி கொஸ்டின் பேப்பர் வந்து முன்னாடியே எக்ஸாமுக்கு முன்னாடியே லீக் ஆகி போச்சு. ஸோ அதை நம்ம எந்த இடம்னு நீங்கள் சொல்லலை, இந்த எடிட்டோரை சொல்லலை, பட் எங்கே லீக் ஆயிருக்கு அப்படின்னா பீகாரில் லீக் ஆகி போச்சு. ஓகேவா? இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல லீக் ஆயிருக்கு அப்படின்னா பீகாரில் சில ஸ்டடி சென்டரில் லீக் ஆகி போச்சு. ஸோ ஏகப்பட்ட அமௌண்ட் இந்த கொஷின் பேப்பருக்குன்னே, இந்த கொஷின் பேப்பர் வாங்குறதுக்குனே நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்அக்யூரேசிஸ் வேர் ரிப்போர்ட்லி ஃபவுண்ட் இன் தி என்டிஏ நீட் யூஜி அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ அவங்க விட்ட ஆன்சர் கீலும் தப்பான சில டேட்டாஸ் இருக்குது. அண்ட் தேர் வேர் சார்ஜஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் எவாலுவேஷன் ஆஃப் தி யூஜி பேப்பர்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹவ் கால்ட் ஃபார் அ thorough and competent third party probe into the charges, and a group of students have also demanded a retest. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, இந்த வருஷம் ரீடெஸ்ட் வைங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவ்ரி இயர் there are charges of poorly managed exam centers and absurd high handedness of a over what the candidates are allowed to wear. ஓகேவா? நம்ம என்ன ட்ரெஸ் போடணும்னு முத கொண்டு செக் பண்றவங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு சில சென்டர்ல காசு கொடுத்து வாங்குறாங்க. அது மாணவர்கள்ட்ட போகுது. அவங்க எல்லாம் சில பேர் என்ன பண்றாங்க, நிறைய பேர் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த வகையில சாத்தியம்? ஓகேவா? ஸோ நம்மளோட ட்ரெஸ் முத கொண்டு செக் பண்றவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அவங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இதுல கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சீட்டிங் ஸ்கேம்ஸ் where candidates have sent in proxies to write the exam in their state have been exposed. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல ஸ்கேம் நடக்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல arguably one of the biggest entrance examination conducted annually with nearly 23 lakh students taking the test. ஓகேவா? ஸோ வருஷத்துக்கு 23 லட்சம் மாணவர்கள் இந்த டெஸ்ட் எழுதுறாங்க. It is no surprise that NEET has had a checkered past. ஓகேவா? So experts argue that with an exam of this scale it is impossible to be completely error free. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பாசிபிள் எரர் ஃப்ரீ, கம்ப்ளீட்டா எரர் ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஐபிபிஎஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும், நம்மளாம் அவங்களாம் வந்து ஐபிபிஎஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். இதுக்கே வந்து இன்னும் பேங்க் எக்ஸாம என்டி எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. பட் இப்போ அது எந்த நிலைமையில இருக்குன்னு தான் தெரியல. ஓகேவா? ஸோ ஐபிபிஎஸ் கிட்ட இருக்கிற அக்யூரசி வேற யாருக்கிட்டையுமே கண்டிப்பா கிடையாது. ஸோ இங்க கண்டிப்பா ஐபிபிஎஸ் கிட்ட ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுக்கு முன்னாடி படிச்ச அண்ணனுங்க, நம்மளோட தங்கச்சி, தம்பிங்க எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து அந்த ஊழல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் ஐபிபிஎஸ் கிட்ட கிடையாது. ஈவன் தோ அது வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படி இருந்தாலுமே அதுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் கிடையவே கிடையாது ஐபிபிஎஸ் கிட்ட. ஓகே? பட் இயர் ஆஃப்டர் இயர் நியூஸ் ஆஃப் அ எக்ரீஜியஸ், ஸோ எக்ரீஜியஸ் அருவறுப்பு, எக்ரீஜியஸ் வயலேஷன் டியூரிங் தி எக்ஸாம் ஹிட்ஸ் ஹெட்லைன். ஓகே? ரொம்ப அருவறுக்கத்தக்க வயலேஷன்ஸ் வந்து வருஷம் ஹெட்லைனில் வந்துட்டே தான் இருக்கு. த என்டிஏ must with the assistance of the states ensure that technical glitches and cheating scams including premature release of the question paper. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணும். premature release of the question paper and using proxies. ஸோ யூசிங் ப்ராக்சிஸ் அப்படின்றது ஆள் மாறட்டும். வசூல் ராஜால கமலஹாசன் போய் எழுதுவாரு, அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. do not recur, திரும்பி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. if this can be done by the exercising greater rigor and with a longer more meticulous preparation routine, then no effort should be spared to do so. Additionally, it should pay attention to demands that all NEET admissions come under the single window counseling. ஓகேவா? ஸோ எல்லா நீட் அட்மிஷனும் ஒரே விண்டோ கீழே தான் வரணும். அதை தாண்டி ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபீஸும் இருக்கணும். ஸோ நிறைய ப்ரைவேட் காலேஜ் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ஃபீஸ் வாங்குறதுமே அவங்க வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான ஒரு எடிட்டோரியல். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஆக்சுவலாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம அப்படியே வெக்காப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ரீஜியஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ரீஜியஸ் அப்படின்றது அதிர்ச்சி உண்டாக்குகிற. ஓகேவா? ஸோ அதிர்ச்சி நான் வந்து அருவறுக்கத்தக்க அப்படின்னு சொல்லிட்டேன் எடிட்டோரியல்ல. ஸோ நம்மளுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் அதிர்ச்சி உண்டாக்குதல், ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சாரி பண்ண அருவறுக்கத்தக்கன்னு சொல்லிட்டேன். பட் அந்த இடத்துல ஷாக்கிங், ரொம்ப எக்ரீஜியஸ் அப்படின்றது ஷாக்கிங். ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா நொட்டோரிட்டரி. ஸோ நொட்டோரிட்டரி அப்படின்றது புகழ்ச்சி. ஓகேவா? ஸோ இதோட சினானிம் வந்து ஃபேம், ஆண்டனிம் வந்து அனானிமிட்டி. ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்சர்டு. ஸோ அப்சர்டு அப்படின்றது அபத்தம். ஓகேவா? ரிடிகுலஸ்.
ரிடிகுலஸ். எக்ஸாம்பிள் பாருங்களேன். இட்ஸ் அப்சர்ட் டு திங்க் தட் கேட்ஸ் கேன் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். ஓகேவா, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். கேட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணலாம், வித்தவுட் விங்ஸ் வந்து கேட்ஸ் ஃப்ளை பண்ணும் அப்படின்றது ரிடிகுலஸான ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிகர். ரிகர் அப்படின்றது கடுமையான. ஸோ கேர்ஃபுல்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் ரிகர் அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப கடுமையாக பண்ணுறது தான் ரிகர் அப்படின்னுவோம். ஸோ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நவுனில் யூஸ் பண்ணுவோம். அதுவே மெட்டிகுலஸ் அப்படின்றது உன்னிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம ஷார்ப்பாக கவனிக்கிறோம்ல, அதை தான் மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோட பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், கேர்ஃபுல் அண்ட் கேர்லெஸ். ஓகேவா. எக்ஸாம்பிள் பாருங்க. The rigorous training program prepared the athletes for the intense competition again. ஸோ ரிகாரஸ்னா என்ன, கடுமையான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரப்போகிற காம்படிஷனுக்கு அத்லெட்ஸை ட்ரெயின் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு ரீகால்சிட்ரண்ட். ஸோ ரீகால்சிட்ரண்ட் அப்படின்றது மறுபரிசீலனை செய்பவர், அன்கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா. ஸோ சினானிம் வந்து அன்கோஆபரேட்டிவ். ஸோ மறுபரிசீலனை செய்பவர் யாரு, அவரு முன்னாடி வந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணாத ஒரு ஆள் தான். ஸோ அவர் கோஆபரேஷன் பண்ணாத ஒரு ஆள் தான். ஸோ அதனால தான் சினானிம் அன்கோஆபரேட்டிவ். ஓகேவா. சான்டனிம் வந்து அமேனபிள். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்டபோன். ஸ்டபோன் அப்படின்றது பிடிவாதமாக ஒரு விஷயத்தில் இருக்கிறது தான் நம்ம ஸ்டபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்ஸ் அந்த அட்ஜெக்டிவ் சினானிம் வந்து வில்ஃபுல், ஆன்டனிம் வந்து கம்ப்ளைண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்கலேட்டிங். ஸோ எக்ஸ்கலேட்டிங் அப்படின்றது பெருக்குதல். எக்ஸ்கலேட்டிங் அப்படின்றது கிளைம் அப்படின்னு சொல்லி சினானிம் சொல்லுவாங்க. பட் எக்ஸ்கலேட்டிங் அப்படின்றது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறத தான் நம்ம வந்து எஸ்கலேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிகாரியஸ்லி. ஸோ ப்ரிகாரியஸ்லி அப்படின்றது முன்னெச்சரிக்கை. ப்ரிகாரியஸ் திங் அப்படின்வாங்களா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால ப்ரிகாரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எல்ஒய் வரல அப்படின்னா அது வந்து அட்வர்ப் கிடையாது. ஸோ எல்ஒய் வந்ததால இந்த இடத்துல அட்வர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து கிரிட்டிக்கலி, ஆன்டனிம் வந்து சேஃப். ஸோ நெக்ஸ்ட் இடியம் பார்த்துடலாம். இட்ஸ் த ஹெட்லைன்ஸ் டு அப்பியர் இன் த நியூஸ் சடன்லி. ஸோ ஒரு விஷயம் திடீர்னு நியூஸ்ல வருது அப்படின்னா அதுக்கு என்ன இடியம் யூஸ் பண்ணலாம், இட்ஸ் த ஹெட்லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹேட் டு த மிக்ஸ் அப்படின்னா டு இண்டிகேட் தட் சம்திங் இஸ் பீயிங் இன்க்ளூடட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் த திங். ஓகேவா. ஸோ ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட காம்பினேஷன் ஆஃப் திங், ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட சேர்றது தான் நம்ம ஆட் டு த மிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகேவா. சரி, ஓகே. இன்னைய நாளோட இந்த வெக்காப்ஸ் அண்ட் இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.